This video is sponsored by BuyMode shopping app. This is one of the online shopping app. இது வந்துட்டு இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ இது மாதிரியும் இதுவும் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தான். இந்த ஆப் வந்துட்டு ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் லிங்க் உள்ளே போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும். எல்லா ஆன்லைன் ஷாப்பிங்கோட இந்த ஆப்பில் வந்துட்டு உங்களுக்கு ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணிவிட்டு அமேசானையும் இதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஃபஸ்ட்டு மந்த் பேபி அம்மாக்களுக்கு மெயினாக இந்த டவுட்டு வரும். எப்போது இந்த தொப்புள் கொடி குழந்தைக்கு விழும், இந்த விழுந்ததுக்கப்புறம் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அம்மாக்களுக்கு டவுட்டு வரும். என் குழந்தைங்களோட தொப்புள் கொடி எப்படி விழுந்தோன்னே என்ன பண்ணி சரி பண்ணனேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தொப்புள் கொடி எப்போ விழுவோம் அப்படின்னா 5வது நாள், குழந்தை பிறந்த 5வது நாள் விழும், இல்லைன்னா 7வது நாள் விழும், இல்லைன்னா 9வது நாள் விழும், 11வது நாள் இந்த மாதிரி நாளில் தான் விழும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு. என்னோட பேபி பையனுக்கு வந்துட்டு 9வது நாள் விழுந்தது, பொண்ணுக்கு 5வது நாளே விழுந்துருச்சு. இந்த மாதிரி 3, 5, 7 இந்த மாதிரி ஒத்தப்படைகள் தான் விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னோட பேபிஸ்க்கும் அப்படி தான் இருந்துச்சு. 9வது நாள், 5வது நாள் அந்த மாதிரி தான் விழுந்தது. அது விழுகிறப்ப அது கொஞ்சம் லேசாக ஒட்டிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் எடுத்து விட்ருங்க. ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அதுவாகவே விழட்டும். அதுவாகவே விழுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாள் கழித்து அதுவாகவே விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரத்தம் வர மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு வந்து தொப்புள் வந்துட்டு அது காயம் மறையிறதுக்கு பவுடர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பவுடர் யூஸ் பண்ணுங்கள். என்னோட குழந்தைங்களுக்கு அந்த தொப்புள் விழுந்த உடனே நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, உடனே என்னோட அம்மா வந்துட்டு அந்த தொப்புள் விழுந்த உடனே அந்த விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புளில் வச்சாங்க பேபிஸ்க்கு. ஒரு நாளைக்கு 3 to 4 times 5 டைம்ஸுக்கு மேலேயே வச்சுருவோம் நாங்கள். அதில் இருக்கிற எண்ணெய் எப்போன்னா ட்ரையாக ஆகுதோ அப்போல்லாம் உடனே அந்த விளக்கெண்ணெய் எடுத்து வச்சுருவோம். ஏன் விளக்கெண்ணெய் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்துட்டு அந்த காற்று வந்துட்டு வெளியவும் போகாது, உள்ளுக்கும் போகாது. அதுக்காக தான் அது விளக்கெண்ணெய் வச்சா கொஞ்சம் வந்துட்டு அந்த தொப்புள் ஒரு சில பேருக்கு அசிங்கமாக முன்னாடி தள்ளிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வராது. அதனால தான் விளக்கெண்ணெய் எங்கள் அம்மா வச்சாங்க. உங்களுக்கு வந்து டாக்டர் கொடுக்குற மருந்து இருக்குது அப்படின்னா அந்த மருந்தை வந்து ரெகுலராக நீங்கள் வையுங்க. அப்படி வச்சா மட்டும்தான் அது சீக்கிரமாக ஆறும். இல்லைன்னா அந்த தொப்புள் வந்துட்டு ஆறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் வந்துட்டு ஒரு சில குழந்தைங்களுக்கு சீல் கூட பிடிச்சிரும் அந்த தொப்புள் இருக்கிற இடத்துல. அதனால் வந்துட்டு ரெகுலராக அதை க்ளீன் பண்ணி வையுங்க. இந்த மாதிரி தொப்புள் விழுந்தோன்னே உங்களுக்கு குழந்தைய குளிப்பாட்டலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். கண்டிப்பாக குளிப்பாட்டலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அந்த தொப்புளில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி விளக்கெண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிப்பாட்டுங்க. அப்படி குளிப்பாட்டும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னோடய பேபிஸுக்கு இது தான் நான் ஃபாலோ பண்ணினேன். சீக்கிரமாகவே என்னோடய பேபிஸ்க்கு ஆறிடுச்சு, நார்மலாக நம்மளை மாதிரி அழகாயிடுச்சு.